நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸ் இருக்குது இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ எப்படி ஈஸியாக அந்த வல்லினம் மிகும் இடங்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் வல்லினம் மிகா இடங்களை பார்க்கலாம். எப்படி அந்த வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கதை வடிவில் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இ அப்படிங்கிற சுட்டெழுத்து, அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுட்டு பெயர்கள், ஏ அப்படிங்கிற வினா எழுத்து, எந்த அப்படிங்கிற அந்த வினாச்சொல், அதற்கு இதற்கு எதற்கு இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு பின்னாடி எல்லாமே வல்லினம் மிகும். நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கதை வடிவில் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்க, இ அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுறாங்க, 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு ஊரில் இ அப்படிங்கிற 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொருளை தேடி காட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பொருள்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஓகேவா? இந்த பொருள் அப்படிங்கிறது இந்த பொருள் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஏன் ஏன் எந்த ஏன் என்ற கேள்வியோட, ஓகேவா, இந்த பொருள்லாம் யாருடையது அப்படின்னும் என்ற கேள்வியோடையும் என்ன பண்ணுறாங்க, எந்த ஊர்லேருந்து இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு போகிறாங்களாம். ஓகேவா? புரியுதா? அதாவது ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க பொருளை தேடி இந்த பொருள் யாருடையது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படிங்கிற கேள்வியோட என்ன பண்ணுறாங்க, இந்த பொருட்கள்லாம் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம், காட்டுக்குள்ளே போகிறாங்களாம். அதற்கு இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அது எதற்காக நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு இதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு சிந்திச்சுக்கிட்டே போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம், அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்களாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்க, அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பொருளை தேடி இந்த பொருள் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பொருள் யாருடையது என்ற கேள்வியோடு என்ன பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கேள்வியோட அந்த பொருள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கும் அப்படின்னு தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறாங்க. ஸோ அதற்கு இதற்குன்னு சொல்லிட்டு பலவாறு செஞ்சுக்கிட்டே அப்படி இருக்குமோ இல்லை இப்படி இருக்குமோ எப்படி வேணால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயணத்தை தொடங்குறாங்க. ஓகேவா? இப்போ அந்த அப்படிங்கிறது நமக்கு சுட்டெழுத்தில் வந்துருமா, இந்த அப்படிங்கிறது சுட்டு பெயரில் வந்துருமா, எந்த அப்படிங்கிறது வினா எழுத்து அந்த வினா சொல்ல வந்துடும். அப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடியுமே என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோடைய தொடரா அடுத்து நாங்கள் பாட்டை ஒரு 4 பாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக மனப்படமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்களா? ஸோ அந்த பயணத்தை அடுத்து தொடர்றாங்க. ஓகேவா? அப்படி தொடர்ந்துக்கிட்டு அந்த ஆவும் ஈயும் போகும்போது ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரை பார்க்குறாங்க. ஓகேவா? ஐக்கூனா என்னது, அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர்ற இடத்துலையும், கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர்ற இடங்களையும் என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். அதை தான் நம்ம என்ன பண்ணலாம், ஐக்கூ அப்படிங்கிற இன்னும் 2 பேரை சந்திக்கிறாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றாக செல்லலாம், ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாக செல்லலாம் என முடிவெடுக்கிறாங்க. ஐக்கூ ஆல்ரெடி வராங்களா, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் நாம் என ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க. அப்போ என அந்த சொல்லுறுப்புக்கு பின்னாடி என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். அந்த முடிவெடுத்துட்டதுக்கப்புறம் இனி தனியாக நம்ம யாரும் செல்லக்கூடாது, இனி தனியாக நம்ம யாரும் பயணிக்கக்கூடாது அப்படின்னு உறுதியோட மிகவும் நட்போட என்ன பண்ணுறாங்க, மகிழ்ச்சியாக இன்னமும் காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஆல்ரெடி பார்த்துட்டோமா? அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம், அவங்க காட்டுக்குள்ளே பயணத்தை தொடரும்போது ஐக்கூ அப்படின்னு 2 பேரை சந்திக்கிறாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து என ஒன்றா போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. இனி நாம் தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதிய நட்போடு அவங்க என்ன பண்ணுறாங்க, மிகவும் மகிழ்ச்சியாக போகிறாங்க. அப்போது கூவு என இனி தனி மிகவும்ல மிக. ஓகேவா? இதுக்கு பின்னாடிலாம் என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வாங்க அடுத்த பாட்டுக்குள்ளே போகலாம்.
இப்போ அவங்க வந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறாங்க. அங்கே வழியில் பார்த்தோன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எழுத்துல சில மந்திரங்கள் எழுதி வச்சிருக்கு. அந்த மந்திரம் வந்து அதாவது ஒரு ரகசியம் எழுதப்பட்டு இருக்கு. அப்போ ஒரு ஒரு எழுத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரெழுத்து ஒரு மொழியில அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி என்ன பண்ணும் வல்லினமானது மிகும். ஓகேவா? ஸோ அதை படித்ததும் அவர்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே போகிறோமே அப்படிங்கிற பயம்லாம் போயிட்டு ஒரு இதுக்கப்புறம் நம்ம எது வந்தாலும் எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துடுது. எது வந்தாலும் எதிர்க்கலாம் அப்படின்னா எதிர்மறை. ஓகேவா? அப்போ ஈறுகட்ட எதிர்மறைக்கு பின்னாடியும் என்ன பண்ணும் வல்லினமானது மிகும். அப்போது வழியில் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஒரு எழுத்துல மந்திரம் எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து தைரியம் வந்தது. இனிமேல் யார் வந்தாலும் சரி அவங்கள நாங்கள் எதிர்க்கலாம். அப்போ எதிர்மறை எதிர்க்கலாம்ன்ற இடத்துல எதிர்மறை. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? ஸோ இந்த இடத்த எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேவா? அவர்களோட பயணம் என்ன பண்ணுது இதுக்கு அதான் இப்போ வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில் மந்திரம் கிடச்சிருச்சு. யார் வந்தாலும் எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயணத்தை வன்மையாக தொடர்றாங்க. அப்போ வன்மையாகன்னு பார்க்கும்போது வன்தொடர் குற்றியலுகரம் போல் அதான் வன்மையாக வேகமாக அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அவங்க பயணத்தை தொடர்ந்து போயினே இருக்கும்போது ஆ ஆ இ அப்படின்னு ஊ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களாம் பாடிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அகர இனா இகர ஊனா உகர. அப்போது அகர இகர உகர வினையச்சங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணும் வல்லினமானது மிகும். ஓகேவா? இப்போ 4 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே மிகவும் நட்போடு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. அப்போ ஒரு எழுத்துல அங்கே மந்திரம் எழுதியிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு எழுத்து ஒரு மொழி. அந்த மந்திரத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுது பயம் எல்லாமே போயிட்டு யார் வந்தாலும் எதிர்க்கலாம். அப்போ ஈறுகட்ட எதிர்மறைக்கு பின்னாடி வல்லினமானது மிகுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க பலம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க வன்மையாக அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படிங்கும்போது வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின்னும் வல்லினமானது மிகும். அடுத்து அ ஆ இ ஊ அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போகிறாங்களா. அப்போ அகர இகர உகர ஈற்று அந்த வினையச்சங்களுக்கு பின்னும் என்ன பண்ணும் வல்லினமானது மிகும். ஓகேவா? அடுத்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அ ஆ இ ஈ உ ஊன்னு பாடிக்கிட்டே வராங்களா. அப்படி வரும்பொழுது அவங்க காட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ 6 பெரிய மலைகள் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 6ஆம் வேற்றுமை தொகை அந்த அடர்ந்த காற்றுக்குள்ளே செல்லும்போது 6 பெரிய மரங்கள் இருக்குது அப்படின்னா 6ன்னு வந்துச்சுன்னா 6ஆம் வேற்றுமை தொகை போன்ற அந்த மலைகளுக்கு பின்னாடி அதாவது மலைகள் வந்து கடந்து வராங்க. ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினமானது மிகும். ஓகேவா? இந்த அடர்ந்து காட்டுக்குள்ளே செல்லும்போது என்ன பண்ணுறாங்க 6 மலைகளை கடந்து வராங்க. அந்த 6 மலையை நம்ம என்ன வச்சுக்கலாம் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த கடந்து வராங்க. ஸோ அங்கே போக வேண்டிய இடத்த எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திசையை பார்க்குறாங்க. அப்போது 6 மலைகளை கடந்துட்டு வந்துட்டதுக்கப்புறம் எப்படி போகணும்னு திசையை பார்க்குறாங்க. அப்போ திசை அப்படிங்கிறதுல திசை பெயர்களுக்கு பின்னாடி என்ன பண்ணும் வல்லினமானது மிகும். அப்போ அந்த திசையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே 8-10 யானைகள் 2 சேர்ந்து ஒன்றா நிற்குதான். ஓகேவா? 8-10 யானைகள் 2 சேர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிற்குதான். அதுங்க நிற்கிறது பார்க்குறதுக்கு என்ன இருக்கும் ஒரு ஓமை போல் இருக்கும். ஓகேவா? புரியுதா? இப்போ அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே 6 மலைகளை கடந்து வராங்க. 6 மலைகள்னு பார்க்கும்போது 6ஆம் வேற்றுமை தொகைக்கு பின் வல்லினம் மிகும். கடந்து வந்துட்டு தாங்க போக வேண்டிய இடத்தை பார்க்கறதுக்கு திசையை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ திசைன்னு வரும்போது திசை பெயர்களுக்கு பின் வல்லினமானது மிகும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா 8-10 யானைகள் என்ன பண்ணுதான் 2 நிற்குதான். அப்போ 8-10ங்கிற எண்களுக்கு பின் வல்லினம் மிகும். 2 நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது இரு பெயரோட்ட பண்பு தொகைக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுமா. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுங்க நிற்கிறது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஓமையாக எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது. அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஓமை தொகைக்கு பின்னாடியும் வல்லினமானது மிகும். ஓகேவா? அடுத்து ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு மிகைப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா. இந்த யானைகள் எல்லாம் அந்த அழகை பார்த்து வியந்து போய் நிற்கிறாங்க. அப்போ வியப்பாக சொல்லணும்னா உயர்த்தி சொல்லுவோமா. அப்போ சால தவ அப்படின்னு வியந்து பாராட்டுறாங்க. அப்போ சால தவ அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அந்த சால தவ அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் வல்லினமானது மிகுகிறது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஒரு இடத்துல அப்படி தனியாக ஒரு வெளிச்சம் வருதான். ஓகேவா? ஸோ வியந்து நிற்கிறாங்க எல்லாரும். அந்த யானைகள் அந்த ஓமை மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு சால தவ அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தனியாக ஒரு வெளிச்சம் வருது. தனியாக அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் தனி குறிலை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்களுக்கு பின்னாடியும் என்ன பண்ணுமா வல்லினம் மிகும். தனி குறிலை எழுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போது ஓமை பாரி நிற்குது சாலத்தவனு வியந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா தனியாக ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம் வருது. அதை தான் நம்ம தனி குறிலை எடுத்து வரும் ஆகார சொற்களுக்கு பின்
வல்லினம் மிகும்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய வெளிச்சம் வருது. அந்த ஒளியில் என்ன பண்ணுற, அந்த ஒளியை பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க அதை பார்த்துட்டு வியந்து நிற்கிறாங்க. அப்புறம் பார்க்குறோம், ஒரு இடத்துல இருந்து தனி இடத்துல இருந்து வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது என்ன பண்ணுதான், சில உருவம் வந்து தெரியுது. சில உருவம் தெரியுது. அதான் என்ன சொல்கிறாங்க, சில உருவம் வந்து தெரியுது. அந்த உருவம் அப்படின்னா என்னன்னா, சில உருவகங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். ஓகேவா? அந்த இடத்துல பார்க்கும்போது சில உருவங்கள் நமக்கு வந்து தெரியுதா, அது என்ன பண்ணுதான் அப்படின்னா ட்ரம் ரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த உருவங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்கிறோம்ல, அங்கேருந்து என்ன பண்ணுதான் அப்படின்னா ஓசை வருதான். அதாவது டேர இருக்கு இல்லையா, இந்த இம்மு கிடையாது, டேர அந்த ஒற்று இரட்டிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நான் காடுன்னு சொல்லுவோம், அதை நம்ம அந்த சேர்த்து எழுதும்போது காட்டுக்கோழின்லாம் எழுதுவோம் இல்லையா. ஸோ இந்த டேவும் இந்த ரேவும் அந்த ஒற்று இருக்கு இல்லையா, அது இரட்டிக்கக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். ஓகேவா? அதாவது அந்த யானையோட உருவகங்களை பார்த்துட்டு சால தவன்னு சொல்லிட்டு வியந்து நிற்கிறாங்க. அப்போ தனி இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தனிக்குறியில் எடுத்து ஆகார சொற்கள் வரும் இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்கிறோம். அந்த வெளிச்சத்துல இருந்து சில உருவம் நமக்கு தெரியுது. அப்போ அந்த உருவக சொற்களிலும் என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். அந்த உருவங்கள் இருக்கிற இடத்துல இருந்து டேர அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுதான், வந்து சவுண்டு வருது. அப்போ அந்த டர ஒற்று இரட்டிக்கிற இடத்துலையும் என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுது, அந்த முழுமையாக போய் இருக்கிறாங்க. அந்த இசை கேட்குற இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே முழுமையாக போயிட்டாங்க. அப்போ முழுமையாக போயிட்டாங்க அப்படின்னா முற்றியலுகரம். ஓகேவா? முழுமையாக அந்த இசை போல் முழுமையாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல முழுமை அப்படின்னா முற்றிய லுகரம். அப்போ முற்றிய லுகரத்துக்கு பின்னும் என்ன பண்ணும், வல்லினமானது மிகும். ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஒரு மாயாஜாலம் நடக்குது. அவங்க அங்கே ஃபுல்லாக போயிட்டவொடனே ஒரு மாயாஜாலம் நடக்குது. ஓகேவா? அதில் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே மறைந்து அழிஞ்சு போயிடுறாங்க. சில எழுத்துக்கள் என்ன பண்ணுது, மறைந்து அழிஞ்சு போயிடுது. ஓகேவா? புதுமையாக மாறிடுது. அந்த மறைந்து என்னன்னா, சில வார்த்தைகளில் என்ன பண்ணும், இந்த மகர எழுத்து இருக்கு இல்லையா, இந்த மரம் கூட்டல் வேர், இதை சேர்த்து எழுதும்போது மரவேர் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஸோ ஒரு சில இடத்துல இந்த மகரமை கெட்டு வர்ற இடத்துலையும் என்ன பண்ணும் அப்படின்னா வல்லினமானது மிகும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது ஒன் டைம் நான் வந்து இந்த கதையை உங்களுக்கு தொடர்ச்சியாக வேகமாக சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதாவது ஒரு ஊரில் ஆயி அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து பொருளை தேடி காட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா? அப்போ எந்த பொருளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. ஸோ என்ற அப்படியோட கேள்வியோட எந்த ஊரில் இருந்து அந்த பொருள் வந்திருக்கும், இதற்கு எதற்காக வந்திருக்கோம், இல்லை அப்படி இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐகோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டாகி நம்ம இனிமேல் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இனி நம்ம தனியாக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு மிகவும் நட்போட என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்போ போகிற வழியில் ஒரு மரத்தில் ஒரே ஒரு எழுத்தில் என்ன பண்ணியிருக்கு, மந்திரங்கள் கட்டியிருக்கு. அதான் ஒரு எழுத்து ஒரு மொழியாக. அதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் நம்ம யார் வந்தாலும் எதிர்க்கலாம் இருகட எதிர்மறை பெயரச்சம், யார் வந்தாலும் எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுறாங்க, வன்மையாக தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. வன்கொடர் குற்றியலுகரம். அப்படி தொடரும் பொழுது ஆ ஈ ஊ அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போகிறாங்களா, அதான் அகர இகர உகர ஈற்று வினையச்சங்களில் வல்லினம் மிகும். ஓகேவா? ஆ ஈ ஊ அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே என்ன பண்ணுது, 6 மலைகள் இருக்குது. ஸோ 6ஆம் வேற்றுமை தொகை. அந்த மலைகளை தாண்டி எந்த திசையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 8-10 யானைகள் 2 சேர்ந்து நிற்கிது. அதை பார்க்க வந்து ஒரு ஓமையாக இவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் இவ்வளோ பெரிய ஓமையான்னு சொல்லிட்டு சால தவ அப்படின்னு சொல்லிட்டு வியந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அங்கே ஒரு உருவம் தெரியுது. உருவம் தெரிகிற இடத்துல இருந்து டேர அப்படிங்கிற ஒளியும் வருது. அந்த ஒளி வர்ற இடத்தை சேர்ந்து முழுமையாக சொல்கிறாங்க. அதான் முற்றியலுகரம். அப்படி செல்லும் பொழுது அங்கே வந்து ஒரு மாயாஜாலம் நடந்து என்ன பண்ணுது, சில மகரங்கள் வந்து அழிஞ்சு போகுது. அதை தான் சொல்கிறோம் சில மகரமைகள் கெட்டு வர்ற இடத்துலையும் வல்லினமானது மிகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கதை வடிவில் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படிங்கிற இந்த இடத்தெல்லாம் மிகும் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே கடைசி வரையும் மறக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்ன கதையை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு இந்த கதையை ஒன் டைம் வாசிச்சிங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடும், உங்களுக்கு இந்த கதை வந்து நல்லா மனப்படம் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல வல்லினங்கள் மிகும் அப்படிங்கிறதுல நமக்கு கன்ஃபார்மாக டவுட் இருக்காது, நல்லா ஞாபகமும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.